வந்த யாவரையும் கிறிஸ்துக்குள்ளே நான் தேவனை துதிக்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10:30 மணி வரையிலும் ஆராதனை உண்டு. வாருங்கள், பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் கர்த்தர் எனக்கு கொடுத்த தலைப்பு காத்திரு. என்னது? காத்திரு. இருக்கல கஷ்டமான காரியம் என்னது? காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸு வரலைன்னா, பஸ் ஸ்டாப்பில் போலாம் யாருமே என்ன செய்வாங்கன்னா, நான் ஆரம்ப காலத்தில் கேட்டேன், பஸ் ஸ்டாப்பில் பொறுமையாக நிற்க முடியல, என்ன செய்கிறதுன்னு கேட்டேன். ஃப்ரெண்டு சொன்னேன், பஸ்ஸு வர்ற டைரெக்ஷனை பார்க்காத, எதிர் டைரெக்ஷனை பாரு. நான் கேட்டேன், எதிர் டைரெக்ஷனை பார்த்தோன்னா பஸ்ஸு போயிருமேன்னு. இல்லை பஸ்ஸில் ஏறுறவங்கன்னா நிற்பாங்க. பஸ் ஸ்டாப் போனால் நம்ம கண்ணு முழுவதும் எங்கே இருக்கும்? பஸ்ஸு வர்ற டைரெக்ஷனை பார்த்துருக்கோம். அதில் பக்கத்தில் இருக்கணும் சத்தம் போடுவோம். எப்பயுமே நான் எதிர்பார்க்குற பஸ்ஸுனால் வராது, மற்ற பஸ்ஸெல்லாம் வந்துருக்கு. எந்த பஸ்ஸை நான் பார்க்கலையோ அதெல்லாம் வந்துருக்கு. நான் எதிர்பார்க்குற பஸ்ஸு வரலை, பொறுமை இருக்காது. அந்த காலத்தில் நாங்கள் பேங்க் போகணுன்னா எங்களுக்கு பொறுமை இருக்காது. காலையில் 10 மணிக்கு பேங்க் போனால் ஒரு 50 ரூபாய் எடுக்கிறதுக்கு 2 மணி வரைக்கும் காத்திருக்கணும். நம்ம ஒரு டோக்கன் கொடுத்து அந்த டோக்கனை கூப்பிட்டு அதுக்கு ஒரு கியூவில் நிற்க வச்சு நம்ம பணத்தை பேங்கில் போய் எடுக்கிறதுக்கு அரை நாள் செலவழிக்கணும். பேங்குனாலே அரை நாள் 3/4 நாள் செலவழிச்சிடணும் நம்ம பணத்தை எடுக்கிறதுக்கு. வேறு காரியத்துக்கு கிடையாது. நமக்கு காத்திருக்க முடியாது. அதுக்கு பிறகு ஏடிஎம் வந்த பிறகு சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ தூரம் பேங்க்கில் போய் காத்திருக்க வேண்டாமே, ஏடிஎம்மில் போய் எடுக்கலான்னு ஏடிஎம்மில் போய் எடுத்தோம். அதுலேயும் பார்த்தாலும் சில சமயத்தில் கியூ நிற்கும். அப்பையும் நமக்கு ஒரு முறுமுறுப்பு. கவர்மெண்ட் பார்த்துச்சு, இன்னும் இந்த மக்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கணும்னு இப்போ ஜிபே போட்டாங்க. அப்படி கிளிக்னு அது 10 செகண்ட் இருந்தது, இப்போ 5 செகண்டாக மாற்றிட்டாங்களாம். இந்த உலகம் முழுவதும் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் ரொம்ப வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்குறாரு, நீ காத்துரு. காத்திருக்கிறது தானே கஷ்டம். ஒருவனுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் இன்னொருவனுக்கு காத்திருந்து தான் கர்த்தர் கொடுக்குறார். நான் கண்டுபிடிச்சதில் அதான் ஒன்று. ஒருவனுக்கு எளிதாய் சில ஆசீர்வாதம் கிடைச்சிடும். அருமையான செந்தில்குமார் செய்தி கொடுக்குறாரு பார்த்தீங்களா. அவர் கர்த்தருக்குள்ளே வந்த உடனே அடுத்த வாரம் சொல்கிறாரு, என் தம்பி ரட்சிக்கப்பட்டாங்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, எங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. அப்புறம் சொல்கிறாரு, என் குடும்பமே ரட்சிக்கப்பட்டுச்சு. எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இந்த ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டார், அதுக்கடுத்து 1 மாதத்தில் 2 மாதம் இப்படியா உங்களுக்கு வேகமாக அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சு. ஆனால் எங்கள் குடும்பத்தில் போராட்டங்கள், எதிர்ப்புகள். ஒருவனுக்கு எளிதாய் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அதே கர்த்தருடைய பிள்ளை தான் இன்னொருத்தருக்கு கொஞ்சம் காலதாமதமாக ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனால் இவனுக்கு எளிதாக ஒன்று கிடைச்சிடும், அவனுக்கு எளிதாய் கிடைத்தது இவனுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். ஆனால் காலதாமதமாக நீ பெறக்கூடிய ஆசீர்வாதம் பெரும் மகிமையாக இருக்கும். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அன்னால் கேட்டு பெற்ற அந்த சாமுவேல் பல தேசங்களுக்கு அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருந்தால் காத்திருந்தது. அதனால் காத்திருக்கிறது நமக்கு கொஞ்சம் கடினமான காரியம்தான். இன்றைக்கி எப்படியெல்லாம் காத்திருக்கணும், எதற்கெல்லாம் காத்திருக்கணும் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 1 பேதுரு 5:6 எல்லாருக்கும் தெரியும். வாசிப்போமா? 1 பேதுரு 5:6. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருங்கள். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். தேவனுடைய பிள்ளை இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்கிறாரு, என் கைக்குள்ள அடங்கி கொஞ்சம் காத்துரு. ஏன்னா நான் உன்னை உருவாக்கணும். ஒரு போர் வீரனை உருவாக்க வேண்டும் என்றால் எவ்வளோ நாள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. தேவபிள்ளை ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், என் கைக்குள்ள அடங்கிரு, கொஞ்சம் பொறுமையோடு காத்துரு. நான் உன்னை உயர்த்துவேன், ஆனால் உன்னை காத்திருக்கிறதை நான் எதிர்பார்க்கின்றேன். எப்படி காத்திருக்க வேண்டும் என்று 3 காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது, காத்திருத்தல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். எப்படி காத்திருக்கணுமா? நான் அடிக்கடி சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வாலிபன் நடந்து போகிறான். அங்கே ஒரு வண்ணத்து பூச்சி கூடு கட்டி தன்னுடைய அடுத்த குஞ்சு, அந்த பறவை, அந்த வண்ணத்து பூச்சியினுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்காக அது கூடு கட்டி வச்சுருக்கு. உள்ளே கொஞ்சம் அந்த வண்ணத்து பூச்சியினுடைய குஞ்சு அந்த விதை வித்து இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டு புழுவாகி அப்படியே வண்ணத்தி பூச்சியாக வெளியே வரணும். ஒரு கூட்டு புழுவனுடைய வண்ணத்தி பூச்சி அந்த மண் ஓட்டையை உடைத்து கொண்டு வெளியே வர்றதை பார்க்குறான். பார்க்கும்போது அவனுக்கு தெரியுது அது ரொம்ப கஷ்டப்பட்டு கோட்டை உடைச்சிட்டு வருது. உடனே அவன் அடுத்த கூட்டை பார்க்குறான். பார்த்துட்டு அந்த பூச்சியும் அந்த மண்ணை உடைக்கிறதுக்கு கஷ்டப்படுது. அவன் என்ன செய்கிறான், இந்த பூச்சிக்கு உதவி செய்வோன்னு சொல்லி அந்த மண்ணை அவன் உடைச்சி வர்றான். ஆனால் முதல்ல அந்த வண்ணத்து பூச்சி பறந்து போய் விடுகிறது. 2வது இவன் உதவி செய்த அந்த வண்ணத்து பூச்சி கீழே விழுந்து செத்து விடுகிறது.
அவன் ஒரு வெட்டினரி டாக்டர்கிட்ட போய் கேட்குறான், 2 வண்ணத்து பூச்சியில் ஒன்று பறந்து போயிடுச்சு, இன்னொரு வண்ணத்து பூச்சிக்கு நான் உதவி பண்ணேன், ஆனால் அது மரித்து விட்டது என்ன என்று கேட்கும்போது அவர் சொன்னாராம், அதே உடைச்சிட்டு வெளியே வந்தால் தான் அது உயிரோடு இருக்கு, நீ உடைச்சி உதவி பண்ணேன்னா அது செத்து போகும். தேவ பிள்ளையே, முதலாவது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரு என்றால் பொறுமையை எதிர்பார்க்கிறாரு. அந்த காத்திருக்குதல், அதான் காத்திருக்குதல்ல முதலாவது என்ன இருக்க வேண்டும் என்றால் பொறுமையோடு காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணுமா? பொறுமையோடு காத்திருக்கணும். வாசிப்போம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிப்போம். பொறுமையோடு காத்திருக்கிறோம். ஆனால் எப்படி காத்திருக்கிறதுனா கொஞ்சம் பொறுமையோடு காத்திருக்கணும். இந்த காத்திருக்கிறவர்களுக்கு முதல்ல என்ன வேணும்? பொறுமை என்பது வேண்டும். சில சமயத்தில் ஆண்டவர் நம்மை நெருக்கத்தின் உபத்திரத்தின் பாதையில் கொண்டு போவதற்கு காரணம் நமக்கு பொறுமை கிடைக்கும்படி. சில சொல்லுவாங்க, கேட்டு பார்த்தீங்களா, டேய் உனக்கு கால் கட்டு போட்டினா தாண்டா நீ அடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தேவ பிள்ளையே, அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள அவன் நுழைஞ்சு அந்த குடும்ப பிரச்சனைன்னா சந்திக்கும் போது அது வரைக்கும் வந்து அந்த கோபங்கள் தாவங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்ப காலத்தில் மனைவியோட சண்டை போடுவான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதான் வாழ்க்கை அப்படி கொஞ்சம் பூர்வமாக வந்துடும். நான் எப்பொழுதுமே வேகமாக கிளம்பி போவேன். ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட நான் செலவழிக்க மாட்டேன். அதே நேரத்தில் திருமணம் ஆன பிறகு அதே மாதிரி நான் வேகமாக ட்ரெஸ் பண்ணிட்டு பைக் எடுத்துகிட்டு வருவேன். என் மிஸ்ஸஸ் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்கன்னு கோவம் வந்துடும். நான் எவ்வளோ நேரம் பைக்கோட நின்று இருக்கேன், உடனே ட்ரெஸ் பண்ணி வர வேணாமா? உடனே ஆரம்பத்தில் எங்கே இருக்க அவங்களுக்கும் அந்த ஒரு பிரச்சனை வரும். என்ன என்னை மாதிரி வேகமாக பண்ண மாட்டேறீங்கன்னு. அதுக்கு பிறகு தெரிஞ்சிட்டேன், பெண்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு புரிந்து கொண்டு அப்புறம் பொறுமையோடு காத்திருப்பேன். சரி, அவங்க கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால நம்ம வேறு காரியங்களை செய்வோன்னு செய்கிறது. நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமைங்கிறது மிக அவசியம். பொறுத்தார் பூமியை ஆழ்வார். ஆபிரகாமை குறித்து பார்க்குறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிப்போமா? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நம்ம ஆண்டவர் வாக்கு நான் கடந்த வாரம் சொன்னேன், இந்த வேத புஸ்தகம் என்பது உடன்படிக்கையின் புஸ்தகம், வாக்கு தத்தத்தின் புஸ்தகம். உங்கள் வீட்டு சொத்து பத்திரத்தை நீங்கள் எப்படி பாதுகாக்கிறீங்களோ அப்படி இதை பாதுகாக்கணும். சொத்து பத்திரத்தை தூக்கி குப்பையில் போட மாட்டோம். சொத்து பத்திரத்தை யார்ட்டையும் கண்ணில் கூட காட்ட மாட்டோம். அது பீரோவில் நகை வச்சிருக்கிற லாக்கரில் தான் வச்சுருப்பீங்க, ஏன்னா அது சொத்து பத்திரம். அது மாதிரி இந்த வேத புஸ்தகம் என்பது உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு உடன்படிக்கையின் சொத்து. நீங்கள் ஈசாக்கினுடைய பிள்ளைகள் யாக்கோபு ஏசாவை குறித்து பார்க்கும்போது அவன் கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு தான் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஏசாவும் யாக்கோபும் அவங்களுக்கு ஏராளமான ஆடு மாடுகள் இருக்குது, அதுக்கு சண்டை போடலை. அப்பா உனக்கு வாக்கு தத்தம் கொடுத்துட்டாரு, ஏன் வாக்கு தத்தத்தை? அப்போ வாக்கு தத்தம் மேன்மையானது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுக்குறாரு. என்ன வாக்கு தத்தம் கொடுக்குறாரு? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அடுத்த வசனம் வாசிப்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ உனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் முதல்ல ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் உங்களை எங்கே போக சொல்கிறாரோ அங்கே போனால் தான் ஆசீர்வாதம். நான் ஏற்கனவே இந்த மில்கல்னில் சொன்ன காரியத்தை சொல்கிறேன். எலியாவை பார்த்து ஆண்டவர் நீ கேரித்த ஆற்றங்கரைக்கு போனால் தான் உணவு கிடைக்கும் என்று சொன்னார். நான் எப்படி ஆர்டர் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்க? நானே இப்படி ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன்னா, எலியா எங்கே போகிறானோ அங்கு காகம் போ என்று சொல்லவில்லை. காகம் எங்கே வருகிறதோ அங்கு நீ போ. நீ அங்கு போகாவிட்டால் காகம் வரும், ஒன்று அதை போட்டுட்டு போயிடும், இல்லைன்னா எடுத்துகிட்டு போயிடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ கண்டிஷன் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆசீர்வாதம் வாங்குறவங்களுக்கு தான் கண்டிஷன். ஆசீர்வாதம் கொடுக்குற மிருகத்துக்கு ஆண்டவன் கண்டிஷன் கொடுக்கல. காகம் வரும், அது கெரித்தாட்டங்கிறதான் வரும், வேற எந்த ஆற்றுக்கும் வராது. நம்ம என்ன செய்கிறோம்? வேறு ஆற்றங்கரையில் போய் உட்காந்துக்கிட்டு 40 நாள் உபவாசம் போட்டுக்கிட்டு இருக்கோம். சிம்பிள். உபவாசம் என்பது அவசியம்தான். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு என்ன கண்டிஷன் கொடுக்குறாரோ, எங்கே போக சொல்கிறாரோ அங்கே நீங்கள் போங்கள், அங்கே ஆசீர்வாதம் உங்களுக்கு காத்திருக்கும். மீனை போய் பிடிக்கும் போது மீனில் ஆசீர்வாதம் இருக்கும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நான் காண்பிக்கும் தேசம் போ. அப்போ ஆபிரகாம் எந்த தேசத்தை சேர்ந்தவன் என்றால் பாபிலோன் தேசத்தை சேர்ந்தவன். ஈராக், இப்போ இருக்கிற ஈராக் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஈராக் தேசத்தை சேர்ந்தவர் தான் ஆபிரகாம். அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகங்களை வணங்குகிறவர். இந்த ஈராக்கும் ஈரான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சர்வாதிகாரியோட ரத்தம் அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த 5 சிலைகளில் முதலாவது இருக்கக்கூடிய அந்த சக்கரவர்த்தியான நாடு, அது என்ன சொல்ற வல்லரசன் நாடு என்பது ஈராக். 2வது வல்லரசன் நாடு ஈரான். அதனால தான் அந்த ஈரானுக்கும் ஈராக்கும் அந்த ரத்தம் ஓடும். சதாம் ஹுசேன்னா பார்த்தீங்கன்னா அமெரிக்கானா 2வது உலகப் போருக்கு பிறகு வந்தது தான் அமெரிக்கா. 2வது உலகப் போருக்கு பிறகு தான் அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடாக மாறியது. அந்த சிலைகள் 5 சிலையில் முதல் தலை வந்து ஈராக், 2வது இருக்கக்கூடிய அந்த சோல்டர்ஸ் வந்து அது ஈரான். அதனால தான் அந்த ஈராக்குக்கு அந்த ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு.
அந்த ஈராக் தேசத்தில் பழைய இதில் பேர் பாபிலோன் தேசத்தில் அங்கே இருக்கக்கூடிய விக்கிரக வழிபாடாக இருந்த ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுறாரு. அங்கிருந்து அவனை வேறு பிரிக்கிறாரு. ஏங்க உலகத்தில் இத்தனை பேர் இருக்கும்போது ஏன் அந்த மனுஷனை வேறு பிரித்தார் என்றால் அவன்கிட்ட ஒரு உண்மை இருந்துச்சு. அதனால தான் அந்த வம்சத்தை அன்னைக்கு ஆபிரகாமுடைய வம்சத்தில் இன்னைக்கு நம்ம வரோம். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். எங்கே அழைக்கிறாருன்னா, நீ இனிமேல் பாபிலோனில் இருக்க வேண்டாம், நான் காண்பிக்கக்கூடிய தேசத்துக்கு போ அப்படிங்கிறார். சரின்னு சொல்லி இவர் ஓடக்கூடிய தேசத்துக்கு என்ன செஞ்சாரு, கிளம்பி வருகின்றார். ஆதியாகமம் 12:10 வாசிப்போம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 10வது வசனம். ஆதியாகமம் 12:10. அந்த தேசம் எப்படி, நம்மனா ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னு கேட்பான். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்கன்னா இந்த காலத்தில் விட்டோம், அந்த காலத்துலனா டவுரி வாங்குற காலத்தில் கேட்பாங்க. அது இப்போ மாப்பிள்ளை கேட்க மாட்டார், மாப்பிள்ளையுடைய அம்மா கேட்காங்க, பொண்ணுக்கு எத்தனை பவுன் போடுறீங்க, பொண்ணுக்கு நார்வேல் பக்கம் எத்தனை பூமி தருவீங்க, என்ன கார் தருவீங்க எப்படின்னு கேட்குறது அந்த காலத்தில். இப்போ வரதட்சணை பற்றி கேட்குறது கிடையாது. அதே மாதிரி பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளைக்கு என்ன வேலை இருக்குது, சொந்த வீடு இருக்கா, கவர்மெண்ட் வேலையா, அந்த வேலையா, இந்த வேலையா, அவங்க ஆராய்ச்சி பண்ணி தான் எதை கொடுக்குறாங்க, பொண்ணையும் மாப்பிள்ளையும் கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனாரு. ஆனால் அந்த தேசம் பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசம் சொல்லலை. நல்லா கவனிங்க. ஆபிரகாம் வர்ற காலத்தில் ஆண்டவர் பாலும் தேனும் ஓடக்கூடிய கானானுக்கு கூப்பிடல. அது ஒரு வனாந்தரம், அது ஒரு பாலைவனம். இங்கே போனால் உள்ளவும் செத்து போயிடும். அப்படிப்பட்ட தேசமாக அது காணப்பட்டுச்சு. ஆபிரகாமை பார்த்து நம்ம என்ன செய்வோம்னா, ஆண்டவர் ஒரு இடத்துக்கு காண்பித்து இதை போனால் 1000 கேள்வி கேட்போம். ஆண்டவரே அந்த தேசம் எனக்கு இப்படி இருக்குமா, இந்த இப்படி இருக்குமா, இப்படி குளோரியா இருக்குமா, இப்படி ஆசீர்வாதமாக இருக்குமா, அங்கே போனால் பால் ஓடுமா, தேன் ஓடுமா, தண்ணி ஓடுமா, ஒன்றும் ஓடாது, ட்ரை லேண்டு. அந்த லேண்டை குறித்து பார்க்கும்போது வாசிப்போம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 12:10. அவன் போனால் கர்த்தர் காட்டக்கூடிய தேசம் சொல்லி தான் போனார் ஆபிரகாம். ஆனால் அந்த தேசம் எப்படி இருக்குன்னா ஒரே பஞ்ச தேசம். இப்போ ஆபிரகாமுக்குள்ள ஒரு கேள்வி. பல மைல்கள் கடந்து வந்துட்டாரு ஆபிரகாம். எதை நம்பி வந்து விட்டார்? ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி வந்து விட்டார். இவர் கற்பனையில் என்ன போனார், கர்த்தர் சொன்ன தேசத்துக்கு நம்ம போகிறோம், அந்த தேசம் பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசமான கானான் தேசமாக ஏதோ ஒரு தேசமாக இருக்க போது நினச்சி வந்தா அந்த தேசத்தில் என்ன இருக்குன்னா பஞ்சம்தான் இருக்கு. அந்த தேசத்தில் பஞ்சம் கொடிதாக இருந்தபடியால் ஆபிரகாம் பார்த்தா, ஐய ஆண்டவர் காட்டினார்னு சொல்லி தானே வந்தோம், இந்த தேசம் எப்படி போயிடுச்சு சில பேர் சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணி 20 வருஷம் கழிச்சு கர்த்தர் சொன்னார் தானே கல்யாணம் பண்ணோம், அப்புறம் ஏன் பிரச்சனை? சில நேரத்தில் கர்த்தர் சொன்னார் தானே இந்த ஊழியத்தை எடுத்தோம், ஏன் பிரச்சனை? நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார், ஒரு தேசத்தை காட்டினார். ஆனால் அந்த தேசம் பஞ்ச தேசமாக இருந்ததுனால ஏற்றுக்கு ஓடினார். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 26:1. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாமின் நாட்கள். இப்போ அடுத்த தலைமுறை ஆபிரகாம் போயாச்சு. அடுத்த தலைமுறையை பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் நாட்கள் உண்ட பஞ்சத்தை இல்லாமல் அடுத்து ஈசாக்கு காலமாச்சும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்த்தா, ஈசாக்கு காலத்துலேயும் இந்த கானான் தேசம் எப்படி இருக்குன்னா அதுவும் பஞ்சமாக தான் இருக்குது. அப்போ காலத்தில் தான் பஞ்சம்னு பார்த்தா இங்கே மகங்காலத்திலையும் தேசம் பஞ்சம் தான் இருக்குது. மிகுந்த பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தர் ராஜா அபிகேல் இடத்துக்கு கேராருக்கு போனான். ஆண்டவரை என்ன செஞ்சார், அவனை பார்த்து நீ கானான்லே விதை உனக்கு 100 மடங்கு தருவினார். அப்பையும் பஞ்சம். ஆதியாகமம் 42வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் 42, 1, 2, 3. ஆதியாகமம் 42, 1வது வசனம், 2வது வசனம், 3வது. எகிப்திலே தானியம் உண்டு என்று யாக்கோபு காலத்திலேயாச்சும் வரும். ஆபிரகாம் காலத்தில் இப்படி தான் இருக்குது, ஈசாக்கு காலத்தில் இப்படி தான் இருக்குது. சரி, யாக்கோபு காலத்திலேயாச்சும் அந்த தேசம் கொஞ்சம் செழுமையாயிருன்னு பார்த்தா யாக்கோபு சொல்கிறான், நீங்கள் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் ஏன்டா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அடுத்த வசனம். எகிப்தில் தானியம் உண்டு, நாம் சாகாமல் இருக்கும்படி அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியத்தை கொள்ளுவோம். அந்த ஊருக்காச்சும் போங்கடா, அங்கே போய் தானியத்தை எடுத்துட்டு வாங்க. அடுத்த வசனம். யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியங்குள்ள எகிப்துக்கு போனார்கள். இங்கேயும் பார்க்குறோம் பஞ்சம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லார் காலமும் வருது. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எல்லாம் பஞ்சமாக இருக்கு. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13 to 16 வரைக்கும் போடுவோம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13 to 16. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13 to 16 வாசிப்போமா? அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அந்நிய தேசத்திலே பரதேசியாய் அந்த தேசத்தை சேவிப்பார்கள், 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்று நிச்சயிக்க கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்திருப்பேன், மிகுந்த பொருளோடு புறப்பட்டு வருவார்கள். அடுத்த வசனம். நீங்கள் 4ஆம் தலைமுறையில் அவர்களை இவ்விடத்துக்கு திரும்புவார்கள், அக்கிரமும் நிறைவேறவில்லை. இங்கே வாசிக்கிறோம் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால்,
அந்த கானான் தேசத்தை செழுமையாக ஆக்கும்படி தம்முடைய பிள்ளைகளை 400 வருஷம் வெளியே கொண்டு போகிறாரு. தேவ பிள்ளையே, எனக்கு அநேக நேரத்தில் இந்த 400 வருஷம் குழப்பம். நம்ம ஆண்டவர், இப்போ நான் சொன்னேன்னா இந்த வந்தவங்களுக்குலாம் தீர்க்கதரிசனம் சொன்னேன்னா அடுத்த வாரத்தை குறித்து, அடுத்த மாதத்தை குறித்து, அடுத்த வருஷத்தை குறித்து சொல்லலாம். தாவீது பிறக்கிறதுக்கு முன்னைக்கே தாவீது தான் ராஜாவான்னு சொன்னவர். ஓசியா ராஜா தோன்றுவதற்கு முன்பாகவே ஓசியா உன் பலிபீடத்தில் அந்நிய என்ன செய்வான், எலும்புகளை பூசாரியோட எலும்புகளை போடுவான் தீர்க்கதரிசனம் சொன்ன ஆண்டவர். எப்பொழுதோ வருஷத்துக்கு முன்னுக்கு சொன்ன ஆண்டவர் இப்போ அந்த கானான் தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி, அதை பிளஸ் பண்ணும்படி, அது பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசமாய் மாற்றும்படி தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் எகிப்துக்கு அனுப்பிவிட்டார். எகிப்துக்கு என்ன செய்து விட்டார்? அனுப்பிவிட்டார். நீங்கள் வாசியுங்கள். 43 1 போடுங்க, 43 1 போடுங்க. அது குறிச்சிருக்கேன், என்ன வசனம் பார்ப்போம். ஆதியாகமம் 43 1, 43வது அதிகாரம் 1வது வசனம். தேசத்திலே பஞ்சம் கொடியதாய் என்ன செய்தது? இருந்தது. இதை வாசிப்போம். 47 4வது வசனம், 13வது வசனம் போடுங்க. 47 ஆதியாகமம் 47வது அதிகாரம் 47 4 போடுங்க. ஆதியாகமம் 47 4, 47வது அதிகாரம் 4வது வசனம். கானான் தேசத்திலே பஞ்சம் கொடிதாக இருக்கிறது, மந்தைக்கு மேய்ச்சல் இல்லாமையால் தங்க வந்து. அப்போ இந்த சம்பவம்னா நான் ஏற்கனவே சொன்ன சம்பவம், இதை விட்டுருங்க. சாரி, இனிமேல் உபாகமத்துக்கு போவோம். உபாகமம் 6வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். உபாகமம் 6வது அதிகாரம் 10 11. உபாகமம் 6வது அதிகாரம் 10 11 வாசிக்க போகிறோமா? உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாய் உனக்கு பிதாவுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க போகும்போது. தேவ பிள்ளை, அது அப்படியே நிற்கிட்டு இந்த வசனம். 400 வருஷம் எனக்கு என்னன்னே தெரியல. ஆனால் யோசேப்புக்கு மட்டும் இந்த சத்தியம் தெரிஞ்சதுனால சொல்லிட்டான், நம்ம இந்த எகிப்தில் பெர்மனண்ட்டாக இருப்போம்னு நினைக்காத, ஆண்டவர் நம்மளை கானான் தேசத்துக்கு தான் கொண்டு போகணும்னு சித்தம் வச்சிருக்கிறாரு. அதனால அந்த தேசத்துக்கு போகும்போது என் எலும்புகளை தூக்கிட்டு போடான்ட்டார். அவ்வளோதான் அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் நீங்கள் உபாகமம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிங்கன்னா, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாய் உன் பிதாக்கள் ஆணையிட்ட தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது. இப்போ ஆண்டவர் இந்த ஜனத்துக்காக அங்கே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கார். 400 வருஷம் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கார். பண்ணும்போது நீ கட்டாத, இப்போ என்ன செய்ய போறாருன்னா, நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், அடுத்த வசனம் போடுங்க, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளையும், நீ நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும், நீ நடாத ஒலிவு தோப்புகளையும் நான் உனக்கு கொடுப்பது நான் நீ சாப்பிட்டு திருப்தி ஆவாய். இவங்களுக்கு தெரியாது ஏன் 400 வருஷம். தேவ பிள்ளைய வாழ்க்கையில் ஏன் பொறுமை முதலாவது காத்திருக்க சொல்கிறாருன்னா, அந்த காத்திருக்கிறதுல உனக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். உன் கண்ணுக்கு தெரியல ஆண்டவர் உனக்காக என்ன செய்கிறாருன்னு சொல்லி. இன்னைக்கு இருக்க அந்த சஃபரிங் உபத்திரத்தை தான் நீ பார்த்துக்கிட்டு இருக்க ஒழிய, இந்த உபத்திரத்தின் மத்தியிலே என் தேவன் உனக்காக என்ன செய்கிறார், தாயின் வயிற்றில் கர்ப்பத்துக்குள்ள குழந்தை உருவாகிறது இன்னது என்று நீ தெரியாதது போல. முதலாவது நீ அவசரப்பற்றாத காத்திருக்கிறதுல. ஏன் காத்திருக்கிறதுல ஆண்டவர் பொறுமை வேண்டும் என்று சொன்னார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வாழ்ந்த தேசம் ஒரு சபிக்கப்பட்ட தேசத்தை போலதான் காணப்பட்டது. ஆனால் வாக்குத்தத்தமோ பெரிய வாக்குத்தத்தம். அவங்க பிரவேசிக்கும் போது 2 இடம் தான் இங்கே செழுமையாக இருந்துச்சு. ஒன்று சோதம், 2வது குமாரா. இது 2 தவிர மற்ற எல்லாம் ட்ரை லேண்டு. அந்த 2 லேண்டு எரிஞ்சு போயிடுச்சு. இருக்கிறதுலே ஆசீர்வாதம் கானான் தேசத்தில் அந்த சோதம் குமாரா மட்டும் ஒரு பிளஸ்ஸிங்காக இருந்துச்சு. அதனால லோத்து அதை சூஸ் பண்ணார். அதுவும் எரிஞ்சு சாம்பலாக போயிடுச்சு ஜனங்களுடைய பாவத்தின் அக்கிரமத்தின் நிமித்தம். ட்ரை லேண்டு. ஆனால் இங்கே ஆண்டவர் வாக்கு பண்ணுறாரு, இனிமேல் நீ பிரவேசிக்கும் போது ஆபிரகாமை உன்னை அழைத்தேனே, ஈசாக்கை அழைச்சிட்டு போனேனே, யாக்கோபை அழைச்சிட்டு போனேனே, அப்படிப்பட்ட தேசம் அல்ல. நான் உனக்கு அழைச்சி கொண்டு போகக்கூடிய தேசம் நீ நிரப்பாத சகல வஸ்துகளினாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும், நீ நடாத ஒலிவ தோப்புகளையும் உனக்கு கொடுப்பதினால். அந்த வேவு பார்த்துட்டு வராங்க 2 பேர். அந்த 2 பேர் வேவு பார்த்துட்டு ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா இது மாதிரி இந்த தேசத்தை நாங்கள் பார்த்ததே இல்லையா. அந்த தேசத்தினுடைய, அதாவது இந்த யோசுவாவும் கேலேபும் ஒரு கம்பளை ஒரு திராட்சை கொலையை தூக்கிட்டு வரான். ஒரு திராட்சை கொலை, நல்லா கவனிங்க, ஒரே ஒரு திராட்சை கொலை. அந்த திராட்சை குளத்தினுடைய பழம் மட்டும் அவ்வளோ பெருசாக இருக்குமா.
எப்படிப்பட்ட தேசத்தை கர்த்தர் உருவாக்கின பிறகு தன் ஜனத்தை கூட்டி கொண்டு வைக்கிறார். இதேபோல் இன்னைக்கு சில காரியங்களுக்கு நீ காத்துக்கிட்டு இருக்க. உனக்கு அந்த காத்திருக்கும் போது உனக்கு ஆண்டவர் மேல கோபம் வருது. ஏன் கோபம் வருதுன்னா, எவ்வளவு நாள் இந்த ஒரே ஜெப குறிப்புக்கு நான் ஜெபிக்கிறது, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல, அதனால தான் ஆண்டவர் என் மேல கோபமா இருக்கார் போல, என் வாழ்க்கையில ஏதோ பாவம் பிரவேசிச்சிருச்சு, என்னமோ நடக்குது, ஏன் ஆண்டவர் கண்டும் காணாம இருக்கார். நீ கவலைப்படாத. உனக்கு கொடுக்கும் போது அது பெஸ்டா கர்த்தர் கொடுப்பாரு. உனக்கு ஆசீர்வாதத்தை உருவாக்கும்படி அங்கு போடப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை திருப்பி போடுங்க. அதில் போடப்பட்டிருக்கு சார், அதில் போடப்பட்டாது. அவர் சொல்றார், யார் யாரெல்லாம் அந்த தேசத்தை ஆளுகை செய்வாங்க. அதில் அடுத்த வசனத்தில் போடப்பட்டிருக்கு, இவர்களெல்லாம் ஆட்சி செய்த அந்த தேசத்தை. யாத்ராமம் 3வது அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிப்போம். யாத்ராமம் 3:7-8. யாத்ராமம் 3வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்க ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்த்து கூக்குரலை கேட்டேன். அடுத்த வசனம் படுங்க. நான் எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானான், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் இருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற நலமுள்ள தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அவங்க பொறுமையோடு காத்திருந்ததுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருந்தாரு. அந்த தேசம் ஆக்சுவலாக என்ன சொல்றாங்கன்னா, தேன் கூடுகள் எல்லாம் கிளைகளில் கட்டப்பட்டிருக்குமா. அந்த தேன் கூடுலேருந்து தேன் அப்படி நிரம்பி கீழே விழும்போது அது யோர்தான் நதியில் போய் விழுகும்போது அந்த தண்ணீரே தேன் தண்ணீராக இருக்கும் என்று சொல்கிறார்கள். அந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த மாடுகளுடைய மடுவே பெருசாக இருக்குமா. அது தண்ணி குடிக்கும் போது மடுவில் இருக்கிற பால் ஆட்டோமேட்டிக்காக தண்ணியில் போய் கலக்குமா. உண்மையிலே ஆண்டவர் சொன்ன மாதிரி அந்த யோர்தான் நதி பாலும் தேனும் ஓடக்கூடிய நதி. நீ மேலே ஆவிக்குரிய பூமிக்குரிய பொருளாதார வாழ்க்கையை நான் சொல்கிறேன். நீ பாலும் தேனும் ஓடக்கூடிய நதிக்கு கர்த்தர் உங்களை என்னை அழைச்சிட்டு வந்திருக்காரு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. முதலாவது உன் காத்திருக்கிறதுல இருக்க வேண்டியது பொறுமை. பொறுமை. எப்படி அந்த பட்டுப்பூச்சியை நம்ம கொன்னோமோ அது மாதிரி நம்ம கொண்டு இருக்கோம். உடனே ஆசீர்வாதம் வரலைன்னா ஆண்டவரை பார்த்து நம்ம கோவப்பட ஆரம்பிக்கிறோம். முதலாவது உன்னுடைய காத்திருக்கிறதுல என்ன தேவைப்படுகிறது? பொறுமை தேவைப்படுகிறது. அதுதான் பைபிளில் போட்டிருக்கு, பேசுகிறதுக்கு பொறுமையாக இருங்க. இப்படி இருங்க. ரேஷனில் போனீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு இவ்வளோதான் ஜீனி போடுவான், நீ எவ்வளோ கேட்டாலும் தரமாட்டான். அது மாதிரி ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு நாளைக்கு 100 வார்த்தை தான் பேச வேண்டும், அதற்கு பிறகு நீ பேசினால் மண்டை வெடித்து விடும் அப்படின்னு போட்டிருந்தா என்ன இருக்கும்? நமக்கு நடந்ததா கால் வலிக்குது, வேலை செஞ்சால் கை வலிக்குது, யாராச்சும் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருந்தால் காது வலிக்குது, ஆனால் பேசுனா வாயே வலிக்கிறது. சமயத்தில் ஒருத்தவங்க பேசுனாங்க, நீங்கள் ரொம்ப நாள் ஜெபக்குழுவில் இருந்தவங்க, அவங்களுக்கு 80 வயசுக்கிட்ட வந்துருச்சு. அங்கே அக்கா அக்கான்னு கூப்பிடுவான். அவங்க என்கிட்ட பேசும்போது நான் முதல்ல சொன்னேன், அக்கா உங்கள் வார்த்தை ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேனோ அதே வார்த்தையாக தான் அக்கா இருக்குது. வார்த்தை மாறவே இல்லை, வார்த்தையில் வயதை பார்க்க முடியலை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பேசுறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க. ஜெபம் பண்ணாங்க தற்கொலைக்குன்னா காரணம் என்ன தெரியுமா? கணவன் கொஞ்சம் பொறுமை இல்லாத பேசுனதுனால இவ போய் ட்ரெயினில் விழுந்து சாகிறா. கொஞ்சம் பொறுமையோடு இருந்தால் தப்பிச்சிருப்பா. அதே மாதிரி மனைவி செய்கிற கோபத்தில் திட்டுறதுக்கு கணவன் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா அவன் உயிரோடு இருந்திருப்பான். இந்த பொறுமை இல்லாமல் தான் கோர்ட்டு கேஸ்னா பெருத்து போயிருக்கிறது. தேவனுடைய முதலாவது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஆசீர்வாதம் வச்சுருக்கீங்க. யாராவது ஒரே ஜெப குறிப்புக்காக ரொம்ப நாள் ஜெபித்து நீங்கள் சோர்ந்து போயிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு, உன் கண்ணுக்கு தெரியாமல் நான் உன்னை உருவாக்கிட்டு இருக்கேன். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் பண்ணப்படும் ஜெயமோ கர்த்தராலே வரும். உன் கண்ணுக்கு தெரியாது, நான் உருவாக்கிட்டு இருக்கேன். ஆபிரகாமுக்கு கொடுத்தது மாதிரி இல்லை, ஈசாக்கு கொடுத்தது மாதிரி இல்லை, யாக்கோபு கொடுத்தது மாதிரி இல்லை. இந்த ஜனத்துக்கு கொடுத்த தேசம் அப்படி தான் பெருகி போச்சு. 30 லட்சம் ஜனம் வரும்போது அவன் சொல்கிறாங்களாம், என் அப்பா ஆபிரகாமுக்கு சொன்னார், வானத்தின் நட்சத்திரத்தை போல பிள்ளைகளை தருவேன்னு. இப்போ 30-40 லட்சம் ஜனம் வெளியே வரும் தேவ பிள்ளையே. அந்த ஜனம் இங்கே போய் இருக்க முடியலை. அந்த இஸ்ரேல் ஜனம் எகிப்துக்கு போன உடனே அந்த ஜனம் ஒரு கொஞ்சம் வருஷம், ஒரு 30 வருஷம், 430 வருஷம் போட்டுக்கு, அந்த 30 வருஷம் ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருந்தாங்களாம். அந்த யூத ஜனங்கள்லாம் எகிப்துக்கு போனால் ரொம்ப ஃபேராக இருப்பாங்களாம். இப்போ எங்கள் எடுத்தாப்பில் எங்கள் ஜிஆர்டி ஹோட்டலில் சில ஃபாரினர்ஸ் தங்குவாங்க. அவங்க வெளியே பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். ஃபாரினர்ஸ் அவங்க ஸ்கின்னை பார்த்தாலே ஒரு மாதிரி அழகாக இருக்கும். நம்ம ஸ்கின்னை காட்டல அவங்க ஸ்கின்னு. இது மாதிரி தான் அவங்களுடைய ஸ்கின், யூதருடைய ஸ்கின் இருந்துச்சான். ஆனால் எகிப்தில் போனால் எல்லாம் கண்ணங்கரைன்னு தான் இருப்பாங்களாம். ஏன்னா எகிப்து ஒரு ஆப்பிரிக்கா கண்ட்ரி. அங்கே இருக்கிறவனா கரைப்பா. அதனால தான் போத்திபார் மனைவிக்கு யோசேப்பு மேலே ஆசை வந்தது காரணம், யூதர்கள்லாம் நம்ம ஃபேராக இருப்பாங்களாம். இந்த யூதர்கள் இந்த தெரு வழியாக நடந்து போனால் அங்கே இருக்க ஆப்பிரிக்கனிகள்லாம் அப்படியே பார்ப்பானா. காரணம் என்னன்னா, என்னடா இவன் வேறு மாதிரி ஸ்கின் வச்சுருக்கான், நம்ம ஊருக்குள்ளே நடக்கிறான். 30 வருஷம் வரைக்கும் பொறாமப்பட்டான், ஆனால் ஒன்றும் செய்யலை.
30 வருஷத்துக்கு பிறகுதான் அவனுடைய கோபம், அவன் அழகு மேலே ஆத்திரம் வந்து போறாமல் வர ஆரம்பிச்சிச்சு. ராஜாவுக்கே போகாமல் வர ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு இருக்கிற எகிப்து வேற. கடைசியாக கிளியோபட்ரா ராணி, கிளியோபட்ரா அவ கடைசியாக அவருடைய ஆட்சி வரையும் கருப்பு தான். அதுக்கு பிறகு மற்ற ஜனங்கள் கலந்ததுனால இப்போ சிவப்பா இருக்காங்க. தேவனுடைய பிள்ளையை முதலாவது ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு. ஏன் வச்சிருக்கிறாரு என்றால் உனக்கு அடையும்படி கொஞ்சம் பொறுமை தேவைப்படுகிறது. ரெண்டாவது, நம்மளுடைய காத்திருக்குதல் எப்படி இருக்க வேண்டும் வாசிப்போமா? யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1லேருந்து 4 வரைக்கும் வாசிப்போம். யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1லேருந்து 4 வரையிலும். அமிதாவின் குமாரனாகிய யோனாக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அடுத்த வசனம், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவருடைய சக்கிரமையின் சமூகத்தில் வந்து எட்டியது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ரெண்டாவதாக, உன் காத்திருக்குதல்ல தேவ சித்தம் இருக்க வேண்டும். காத்திருக்குதல் என்ன இருக்க வேணும்? தேவனுடைய சித்தத்தோடு நீ காத்திருக்க வேண்டும். இந்த இடத்துல யோனாவை நீ குறித்து பார்க்குறீங்க. யோனா ஒரு கப்பலில் காத்திருந்தான். எங்கே காத்திருந்தான்னா தவறான கப்பலில் ஏறி காத்திருந்தான். கர்த்தர் காத்திருக்கிற காலம் உனக்கு வச்சிருக்கிறாரு. நீ காத்திருக்கும் போது இது தேவ சித்தத்தின்படி காத்திருக்கியா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா, நான் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல யாரையாச்சும் பார்க்க போனால் ஒரு 2 மணி நேரம் வாசலில் உட்கார வச்சுருவாங்க. சில சமயத்தில் நாங்கள் பழைய சர்ச்சு கட்டும்போது ஒரு ஆடிட்டோரியத்துக்கு நாங்கள் பணம் கட்ட போவோம். சில சமயத்தில் அந்த ஹெட்மாஸ்டர் அட்மிஷன் நேரத்தில் என்னை உட்கார வச்சுருவார். நான் தேவ சித்தத்தின்படி அந்த வாசலில் உட்காந்து காத்திருந்தேன்னா தேவ பிரசன்னம் என் மேலே இருந்து நேரம் போகிறதே தெரியாது. ஆனால் தேவ சித்தம் இல்லாமல் எங்கேயாச்சும் என்னை காக்க வச்சுட்டா என் உடம்புல இருந்து ஒரு ஜீவன் போகிற மாதிரி இருக்கும். தேவ சமூகம் உள்ள தேவ பிரசன்னத்தை நான் இழந்துக்கிட்டு இருப்பேன். இதை வச்சு தான் கண்டுபிடிப்பேன் நான் காத்திருக்குதல் தேவ சித்தத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா இல்லாமல் இருக்கிறதா. நீங்கள் கண்டுபிடிக்கணும், தேவ சித்தத்தின்படி காத்திருக்கோமா. காத்திருக்கோன்னு சொல்லி தேவ சித்தம் இல்லாமல், ஒரு தரிசனம் இல்லாமல் காத்திருக்கக்கூடாது. இப்போ எங்கே காத்திருந்தார் யோனாவை குறித்து பார்க்குறோம். யோனா நினிவேக்கு போக வேண்டிய யோனா தர்ஷீசிஸ்க்கு போய் அங்கே போய் அந்த கப்பலை போய் பிடிச்சிட்டான். நீங்கள் தவறான ட்ரெயினில் ஏறி காத்திருக்காதீங்க. காலங்காத்தால் வைகை எக்ஸ்பிரஸ் போகுது, அது ஒரு அப்படின்னா 6 மணிக்கு போச்சு. நீங்கள் 4 மணிக்கு 5 மணிக்கே கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டீங்க. போய் எந்த ட்ரெயினுக்கு காத்திருக்கக்கூடாது? திருநெல்வேலி போகிற ட்ரெயினில் போய் ஏறிடக்கூடாது. அந்த ட்ரெயினில் உட்காந்து இந்த ட்ரெயின் எப்போ கிளம்புன்னா கிளம்பும். ஆனால் எங்கே போய் சேர்க்கும்? அப்புறம் உங்களுக்கு 1000 தடவை நீங்கள் கேள்வி கேட்பீங்க. என்ன கேட்பீங்க? நீங்கள் முதல்ல பார்ப்பீங்க, இத்தனாவது பிளாட்ஃபாரத்தில் நம்ம ஊருக்கு போகிற ட்ரெயின் தான் இருக்கா, அந்த போர்டு கரெக்டாக இருக்கா. இன்னும் ஏறின பிறகு உள்ளே உட்காந்துருக்கணும் பார்த்து கூட கேட்பீங்க, எப்போ அந்த ட்ரெயின் மெட்ராஸுக்கு தான் போகுதா. நீ காத்திருக்கிறது மட்டும் பெருசு இல்லை, உனக்கு பிளெஸிங் வர்றதுனால நீ காத்திருக்க. நீ தப்பான இடத்துல போய் காத்திருக்காத உனக்கு வேஸ்ட். இன்னைக்கு மக்கள் எங்கெங்கேயோ போய் காத்திருக்காங்க. கர்த்தருடைய சமூகத்தில் காக்கிறத விட்டுட்டு அரசியல்வாதி பெண்ணுக்கும் ஆஃபீஸர் பெண்ணுக்கும் எங்கேயோ பணத்தை கொடுத்துட்டு எனக்கு அங்கே வேலை கிடைக்குமா இங்கே வேலை கிடைக்குமா அதெல்லாம் காத்திருக்காத. நீ காத்திருக்க வேண்டிய இடத்துல காத்திரு. நீ வேற ட்ரெயினில் போய் உட்காந்துக்கிட்டு காத்திருந்தா கடைசியில் ட்ரெயின் போகும், ஆனால் போகிற டைரக்ஷன் வேற. அதைத்தான் நினிவேக்கு யோனா அதைத்தான் செஞ்சார். என்ன செய்தார் என்றால் தேவனுடைய பிள்ளையை அவர் போக வேண்டிய டைரக்ஷனில் உள்ள கப்பலில் ஏறலை. அதுக்கு பதில் எங்கே ஏறிட்டாருன்னா வேற கப்பலில் ஏறிட்டாரு. காத்திருக்கிற காலத்தில் நீ தேவ சித்தத்துக்குள்ளே இருக்கிறாயா என்பதை கண்டுபிடி. நாட்கள் போனால் பரவாயில்ல, மாதம் போனால் பரவாயில்ல, நேரம் போனால் பரவாயில்ல. ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு கேள்விகள், ஆண்டவரே நான் காத்திருக்கிறேன், உங்கள் சித்தத்துக்குள்ளே நான் காத்திருக்கிறேன்னா. அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்துக்கு வருவோமா? அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 9லேருந்து 11 வரைக்கும் நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம், அப்போஸ்தலர் 27 9 10 11 வாசிப்போம். அப்போஸ்தலர் 27 எடுத்துட்டீங்களா? அப்போ 9 வெகு காலம் சென்ற, இப்போ பவுலை குறித்து வாசிக்கிறோம். வெகு காலம் சென்ற பிறகு உபவாச நாளும் கழிந்து போன அப்படின்னால் இந்த கப்பல் யாத்திரை செய்வது மோசத்துக்கு ஏதுவாக இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி 11 வரைக்கும் போடுங்க. மனுஷர் இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கு மாத்திரம் நம்ம ஜீவனுக்கும் வருத்தம் சேதம் உண்டாக காண்கிறேன் என்றான். அடுத்த வசனம், 160 பவுல் நாள் சொல்லப்பட்டவில்லை பார்க்கலாம் மாலுமி எஜமான நம்ம தவறான கப்பல். யோனா தெரிந்து தவறான கப்பலில் ஏறினா பவுல் தவறான கப்பலுக்கு தள்ளப்பட்டார். பவுலுக்கு தெரியும் இது ஏறுறது தவறான கப்பல் என்று. நல்லா கவனிங்க, நீ தவறான கப்பலில் ஏறாத தயவு செய்து. ஒருவேளை ஏறினாலும் கர்த்தர் திருப்பி கொண்டு வந்துடுறாரு. பவுலை கைவிடலை, யோனாவை கைவிடலை, ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆனால் ஏறுறதுக்கு முன்னே கொஞ்சம் ஏறுறது முக்கியம் இல்லை. ஒரு பிஸ்னஸ் நீ தொடங்குறது முக்கியம் இல்லை, ஒரு இடம் வாங்குறது முக்கியம் இல்லை, வீடு கட்டுறது முக்கியம் இல்லை, திருமணம் பண்ணுறது முக்கியம் இல்லை, எல்லாம் முக்கியம்தான். ஆனால் ஒரு வார்த்தை, ஆண்டவரே உமது ஆளுகைக்குள்ளே நான் இருக்கிறேனா.
நான் சொன்ன மாதிரி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தேசத்தை கொடுக்கும் போதே அது பாலும் ஓனும் ஓடக்கூடிய தேசம் என்று 30 லட்சம் ஜனத்துக்கு மோசைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வேற, ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் வேற. ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை தான் மோசைக்கு கர்த்தர் கொடுத்தாரு. என் ஜனங்களை விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு அழைத்து போவேன், அதே தான் ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. ஆனால் ஆபிரகாம் கொடுக்கும்போது அந்த நிலத்தினுடைய அமைப்பு வேற, மோசைக்கு கொடுக்கும்போது நிலத்தினுடைய அமைப்பு வேற. பாலும் தேனும் என்று சொன்னால்தான் தான் ஜனங்கள் வெளியே வந்தாங்க. நீ தேவ சித்தத்திற்குள்ளே இருக்கிறாயா? தவறான கப்பல், ஒருத்தர் தவறான கப்பலில் விரும்பி ஏறிட்டார் ஒரு தீர்க்கதரிசி, இன்னொரு தீர்க்கதரிசியை தவறான கப்பலுக்குள்ள தள்ளப்பட்டார்கள். இப்படி சில பேர் இருப்பீங்க. இங்கே வாசிப்போம் 11ஆம் வசனத்தில், நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கலாம் மாலுமையும் கப்பலை. இப்போ பார்க்குறோம், இவன் எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் இவனை தவறான கப்பலில் ஏற்றுறாங்க. சாயங்கால நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை சில நேரங்களில் நான் நடந்து போனேன், டாஸ்மாக் வாசலில் குடிச்சு படுத்து கிடக்குறாங்க எல்லாரும். பார்க்க பரிதாபமாக இருக்கு. சில தவறான நண்பர்கள் ஐக்கியத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா உன்னை எங்கேயோ போய் சேர்த்துருவாங்க. இது நீ ஏறுற கப்பலை குறித்து, நீ வச்சிருக்கிற ஐக்கியத்தை குறித்து நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சிலரோட நீ ஐக்கியம் வச்சேன்னா உன்னை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. 1 லட்சம் ரூபா கொடுத்தா 5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா தருவேம்மா ஒரு மாதத்தில். நீ அதில் போய் சேருவா, கொஞ்ச நாளில் அவங்களோட சேர்ந்து நம்மளையும் கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. உன்னுடைய கப்பல் தேவ சித்தத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும். ஒருத்தர் வழியை தள்ளப்பட்டு உள்ளே போனார், ஒருத்தர் தான் விரும்பியே உள்ளே போய் மாட்டிக்கிட்டாரு. வாசிப்போம் 13-15 13வது அதிகாரம். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்த அவ்விட விட்டு கிரேக்க தீவுக்கு அருகே ஓடினார்கள். 15 வரைக்கும் போடுங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே உனக்கு ஆபத்து இருக்கிறது என்பது கர்த்தருக்கு தெரியும். நீ ஏறும்போது அந்த கப்பல் நல்ல கப்பல், நீ ஏறும்போது சூழ்நிலை நல்ல சூழ்நிலை. ஆனால் ஏறினப்ப அதை தான் சொல்கிறேன், நீ காத்திருக்கிற நேரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவ சமூகம் இருக்கா, கர்த்தர் உங்களோட இருந்து நான் பார்த்துக்க வாக்குத்தத்தம் கொடுக்குறாரா, பொறுமையோடு காத்துரு. இல்லைன்னா டைரக்ஷனாக மாற்றிடு, டக்குன்னு யூ டர்ன் போட்டுரு. உனக்கு யூ டர்ன் போட தெரிய வேண்டும். எல்லாமே தேவ சித்தத்தை செய்யக்கூடிய ஆட்கள் நினச்சிடாதீங்க, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன். ஆனால் புத்திசாலி சீக்கிரம் யூ டர்ன் போட்டுருவான். முட்டாள் ரொம்ப ஆபத்தை கண்டு டக்குன்னு யூ டர்ன் போட கற்றுக்கிறோன்னு. நீங்கள் எந்த நேரத்தில் எப்படி போடணும்னு கற்றுக்கணும். இங்கே கொஞ்சம் இவனுக்கு தெரியல, மற்றவங்க எல்லாம் நினச்சாங்க இது ஆசீர்வாதத்தின் கப்பல் நினைக்கிறாங்க. பவுலுக்கு தான் தெரியும் இது ஒரு சாபத்தின் கப்பலில் ஏறிட்டோன்னு. அங்கே போனால் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே யூரத்தான் கடுங்காற்று முறையிட்டு அடுத்த வசனம் வாசிங்க. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காட்டுக்கு எதிர்கொண்டு அப்படிங்கிற காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அதுக்கடுத்து 33 37 போட்டிருங்க. 33 33 33 சீக்கிரமாக 27 33 அதுக்கடுத்து 37 27 33 27வது அதிகாரம். பொழுது விடுகளை எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி 14 நாள் பட்டினி. இந்த கப்பலில் ஏறினாலும் எத்தனை நாள் பட்டினி? 14 நாள். யோசிச்சு பாருங்க, 14 நாள் பட்டினி கிடந்தா என்ன அங்கே உடம்பு, எவ்வளோ துக்கம் இருந்தால் 14 நாள் அவங்க பட்டினி கிடந்திருப்பாங்க. இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு, நீ தேவ சித்தத்தின்படி லேட் ஆனாலும் பரவாயில்ல, உன் கப்பல் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நீ கர்த்தருக்கு காத்துரு. சில நேரத்தில் கர்த்தர் லேட் பண்ண வைப்பார். சமீபத்தில் ஒரு ஏரோப்ளைனில் 240 பேர் 50 பேராக இறந்து போனாங்க. ஒரே ஒரு லேடிக்கு மட்டும் லேட் ஆயிடுச்சு. நான் நினச்சி பார்ப்பேன், அந்த கடைசியில் அந்த ஆஃபீஸர் அவள் கண்ணுக்கு எப்படி தெரியுமா தெரிஞ்சிருப்பான், முதல்ல இவனா ஒரு மனுஷனா, ஏரோப்ளைன் நிற்கிது, என்னை விட்டான ஏரோப்ளைனில் ஏறிடுவேனே. ஏரோப்ளைன்கிற இங்கே பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காரியாப்பட்டி போகிற ஏரோப்ளைன் கிடையாது, அது லண்டன் போகிற ஏரோப்ளைன். 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற ஏரோப்ளைன். எவ்வளோ காசு கொடுத்துருப்பா, என்னென்ன தரிசனத்தோடு வந்திருப்பா. காத்திருக்கு அவள் கண்ணு மண்ணுக்கே பார்த்தா தேவ பிள்ளைய. இந்த நாளில் கர்த்தர் உன் கூட இருக்கிறார். உன் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு நேராக நடத்துவார். 33வது வசனத்தில் வாசிக்கிறேன், இன்னும் 14 நாள் பட்டினி. நான் பவுல் சொல்றார், நான் சொன்னேன்ல நீ காத்திருக்க வேண்டும், தேவ சித்தத்தின்படி காத்திருக்க வேண்டும். அதுக்கடுத்து 37வது வசனம் வாசிப்போம். 37 சீக்கிரமாக 37. கப்பலில் 276 பேர், சாதாரண ஆள் இல்லைங்க, 276 பேர். ஆண்டவர் உங்களை எதற்கு அழைத்திருக்கிறார் என்றால் அடுத்தவங்களை தேவ சித்தத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு அழைத்திருக்கிறார். இப்போ நோவாவுக்கு நம்ம போக போகிறோம். ஆதியாகமம் 7வது அதிகாரத்தில் போக போகிறோம். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனம் 4வது வசனம் வாசிக்க போகிறேன். ஆதியாகமம் 7வது அதிகாரம். நான் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப மைல்டாக தான் பேசியிருக்கேன், நல்லா கவனித்துட்டு வாருங்கள். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனமும் 4வது வசனத்தை வாசிக்கும். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரசவியுங்கள், உன்னை நீதிமானாக கண்டேன். இப்போ நோவாவின் பேழைக்குள்ள நோவா ஏற்றிட்டார். 4வது வசனம் போடுங்க. 4வது வசனம் 7 நாள். அப்போ இந்த நோவா பேழைக்குள்ளே போகிறாங்க, ஜன்னலை திறந்து பார்த்தா மழை இல்லை. ஆனால் 7 நாள் மழை எதுக்குள்ள தான் உட்காந்துருக்காங்க.
இப்போ நோவாவுக்கு ஒரு பிரச்சனை ஆயிருக்கு. என்ன பிரச்சனை? என்ன ஆண்டவர் சொல்லி தான் நம்மளை ஜெயிலில் போட்ட மாதிரி போட்டுட்டாரு. மழையுங்கன்னா ஒன்றுங்கன்னா 7 நாள் பார்க்குறோம், ஒன்றுமே இல்லையே. இந்த நேரத்தில் ஆண்டவர் இதுக்குள்ளே என்னையே வச்சாரு. ஒருவேளை நான் மயங்கி செஞ்சேன்னா, சில நேரத்தில் நீங்கள் தேவ சித்தம் செய்யும் போது உங்கள் கூட இருக்கவங்களுக்கு அது பைத்தியமாக இருக்கும். நான் ஒரு செய்தி எடுக்கிறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் வச்சுருக்கேன், அதை இப்போ ரிலீஸ் பண்ணுறேன். ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்திட்டு வந்தார் பார்த்தீங்களா? வந்த அன்னைக்கு சாரால் ஆபிரகாமை விட்டு எப்ரோனுக்கு போயிட்டார். தெரியுமா உங்களுக்கு? பெயர்சபால இருந்த ஆபிரகாம் சாரால் இருக்கும்போது அதுக்கு ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு மனைவியினுடைய பெர்மிஷன் இல்லாமல் ஆபிரகாம் போய் வந்த உடனே நடந்த காரியம் என்ன தெரியுமா? சாரால் ஆபிரகாமோட வாழலை, எப்ரோனுக்கு போயாச்சு. அவர் சாகும்போது எப்ரோனில் தான் அடக்கம் பண்ணுறாங்க. அப்போ ஆபிரகாமும் ஈசாக்கும் தான் பெயர்சபால கூடியிருக்காங்க. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்ன ஆண்டவர் யார்கிட்ட சொல்லியிருந்துருக்கணும்? சாராள்கிட்டையும் சொல்லியிருந்துருக்கணும். தேவப்பிள்ளை, சில நேரத்தில் நீ தேவ சித்தம் எடுக்கும்போது உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே உன் மேலே கோபம் வரும். சாராளுக்கு வந்து என்ன தைரியம் இருந்தது என் பிள்ளைய நீ பலி செலுத்த கொண்டு போயிருப்ப? ஒருவேளை கத்தி பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? நீங்கள் வேதத்தை படித்து பாருங்களேன். ஆபிரகாம் ஈசாக்கை கூட்டிட்டு கொண்டு வந்த பிறகு சாரால் பெயர்சபாலையில் போயாச்சு. 40-50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க எப்ரோனுக்கு போயாச்சு. நீ சீர்மானம் எடுக்கும்போது உன் குடும்பத்துக்கு தெரிஞ்சவங்களுக்கே தெரியாது. நீ தேவ சித்தத்துக்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு கோபம் வரும். கவலைப்படாத. இப்போ நோவாவுடைய நிலைமையை பார்க்கும்போது உன் கூட இருக்கணும்னா என்ன நினைக்கிறேன்? நோவாக்கு என்ன ஆச்சு? மனைவி கேட்டிருப்பா, ஏய் என்னையா 7 நாள் ஆச்சு, எல்லாம் நல்லா சுற்றிக்கிட்டு இருக்கான், நடந்த காரியம் என்ன? 17ஆவது வசனம் போடுங்க. 17ஆவது வசனம் 7:17 ஆதியாகமம் 7வது அதிகாரம் 17வது வசனம் 7:17. ஜலப்பிரயம் 40 நாள் மழை. அப்புறம் ஆரம்பிக்குது. 7 நாள் கழிச்சு மோசே சீனாய் மலைக்கு போகும்போது 7 நாள் கர்த்தர் பேசலை, 8ஆவது நாள் தான் பேசுகிறாரு. அது மாதிரி 7 நாள் ஒன்றும் இல்லை, 8ஆவது நாள் ஆரம்பிக்குது. 40 நாள் பூமியில் ஜலம், மழை பெய்ய பிழைஞ்சு ஜலம் பெருகி பேழை கிளம்ப பண்ணிட்டு. இதில் உள்ள ஒரு வேதனையான காரியம் என்னவென்றால், இப்போ யாராச்சும் பார்த்தீங்களா ஆக்சிலேட்டரும் பிரேக்கிங் இல்லாத காரில் ஏறினா என்ன ஆகுங்கிறீங்க? கார் ஓட்ட தெரிஞ்சவங்களை பார்த்து கேட்குறேன். உங்களை ஒரு காரில் உட்கார வச்சு ஆக்சிலேட்டரு வண்டி போகும், பிரேக்கு வண்டியை நிறுத்தும். ஆக்சிலேட்டர் என்ன செய்யும்? வண்டியை ஆக்சிலேட்டர்லாம் சில பேர் ஆக்சிடென்ட் ஆகிற காரணம் புதுசாக வண்டி ஓட்டுறேன், பிரேக்கில் கால் வைனா ஆக்சிலேட்டரில் கால் வச்சிடும். ஏன்னா கண்ணுக்கு தெரியாது, காலுக்கு கீழே தானே இருக்கும். அதனால தான் கார் ஓட்டுற போது ஒரு பயம் மக்களுக்கு வரும். ஏன்னா எது பிரேக்கு எது ஆக்சிலேட்டர்னு தெரியாது. இவன் ஒழுங்காக ஓடினா கூட அவன் ஜாக மாட்டான். பிரேக்கில் கால் வைக்கிறான், இவன் ஆக்சிலேட்டரில் கால் வச்சு செல்ஃபி எடுத்து ஊற்றி மலையில இருந்து செத்த. அது மாதிரி உங்களை ஒரு காரில் ஏற்றிட்டு அதில் ஆக்சிலேட்டரும் கிடையாது, பிரேக்கும் கிடையாது. இந்த காரை 1 மாதம் நீ ஓட்டணும்னு யாராச்சும் ஓட்டுவீங்களா? ஆனால் நோவாவுடைய காரில் ஆக்சிலேட்டரும் கிடையாது, பிரேக்கும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஸ்டேரிங்கே கிடையாது. அதான் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கேட்குறாரு. இன்னும் உங்கள் வாழ்க்கையில் என்ன கிடையாது? ஸ்டேரிங். எதுக்கு ஸ்டேரிங்கு? வண்டியை ஓட்டுறதுக்கு போகும்போது என்ன இருக்கணும்? ஸ்டேரிங் இருந்தால் தான் நீ நினைக்கிற இடத்துக்கு நீ போக முடியும். இப்போ திருப்பி அந்த வசனத்தை வாசிங்களேன். 7வது அதிகாரம் 17ஆவது வசனம். எப்படிப்பட்ட பேழையை ஆண்டவர் உருவாக்கி சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அதில் இத்தனை மிருகங்கள் இருக்குது, எத்தனை பறவை, எல்லாத்தையெல்லாம் சேர்த்த ஆண்டவர் என்னத்தை வைக்கணுமோ அதை வைக்கலை. எதை வைக்கலைன்னா எதையுமே வைக்கலை, பேழையை மட்டும்தான் செய்ய சொன்னார். நம்ம செய்கிற பேழையில் ஆக்சிலேட்டர் இருக்குது, பிரேக் இருக்குது, ஸ்டேரிங் இருக்குது, உள்ளே இருக்கிற எசப்பாவையும் வெளியே கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறோம். ஏன்னா போகிற இடம் ஆபத்தான இடம், போகிற இடம் அசிங்கமான இடம், அவருக்கு தெரியக்கூடாது. கொஞ்சம் இறங்கிருங்க, பிக்கப்பில் வரும்போது பிக்கப் பண்ணிக்கிறேன். தேவ பிள்ளை, 2வது உன்னுடைய காத்திருக்கிறதுல தேவ சித்தம் இருக்கணும். இப்போ நோவா பேழையை குறித்து வாசிக்கும்போது 40 நாள் பூமியின் மேல், அந்த 40 நாளில் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா மலைகளுக்கு மேலே போயிடுச்சு. இனிமேல் அந்த பேழை எங்கே போனாலும் இடிக்காது. நல்லா கவனிங்க, பேழை எங்கே போனாலும் இடிக்காது. 40 நாளில் எல்லாம் மூடிருச்சு, இந்த மலைகளை எல்லாம் டெப்த்தெல்லாம் மூடிருச்சு. இப்போ பேழை எதுக்கு மேலே வந்துருச்சுன்னா எந்த மலையும் இனிமேல் தடுக்க முடியாது. இப்போ யார் கண்ட்ரோலில் இந்த பேழை போயிடுச்சுன்னா கர்த்தர் கண்ட்ரோலில் போயிடுச்சு. இப்போ தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பேழையை ஆண்டவர் கிளப்புறாரு. அந்த பேழை ஓட்டப்படவில்லை, மிதக்கப்பட்டது. தெப்பக்குளத்தில் தெப்பம் விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதனுடைய வேலை அதோட சில சமயத்தில் இதை போடுவான்,
இதை பண்ணும். ஆனால் ஆண்டவருடைய பேழையில் துடுப்பு கிடையாது, ஆக்சிலேட்டர் கிடையாது, பிரேக் கிடையாது. அந்த வண்டியில் நீ ஏறி இருக்க. ஆனால் ஓட்டுறவர் சாதாரண ஆள் இல்லை, பெரிய ஆள் ஓட்டுறாரு. கிட்டத்தட்ட 24 வசனம் வாசிங்க. 7:24 7:24 150 நாள் பிரவாகித்து கொண்டிருந்த வேணாம் 8வது அதிகாரம் 4 போங்க, நேரம் ஆகுது. ஆதியாகமம் 8:4 போடுங்க. ஆதியாகமம் 8:4 ஆதியாகமம் 8வது அதிகாரம் 4வது வசனம் சீக்கிரமாக. 8:4 7ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளே தங்கிற்று. தேவ பிள்ளையோ, தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. நீ போய் சேர வேண்டிய இடம் அரராத் மலை. உனக்கு ஒரு தரிசனம் இருக்கு, உனக்கு ஒரு டார்கெட் இருக்கு. நீ எங்கிட்டோ. ஆனால் நோவா பேழையை போட்டும் போது நோவா யோசிச்சிருப்பாரு, ஒரு பேழைக்கு ஒரு டிரைவர் இருக்கணும், அதுக்கு ஒரு ஃபியூல் போடணும். ஒன்றுமே கிடையாது. அதில் பெட்ரோலும் கிடையாது, டீசலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஸ்டேரிங் கிடையாது, பிரேக். இந்த மாதிரி ஒரு கார் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு கார் கிடைச்சா நமக்கு நல்லா இருக்கும். தானாக இயங்குகிற கார். தேவப்பிள்ளை, இதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ எப்படி இருக்க வேண்டும் என்றால், வேதத்தில் யோவானில் போடப்பட்டிருக்கு. யோவான் 3:8 வாசிக்க நேரம் இல்லை. ஆவியில் பிறந்தவன் எல்லாம் காற்றை போல இருக்கிறானா. இந்த காற்று எந்த டைரக்ஷன்லேருந்து வருதுன்னு உனக்கு தெரியாது, எந்த டைரக்ஷன் போகுதுன்னு தெரியாது. அது மாதிரி தான் நீ இருக்கிறாய். உன்னை எவனாச்சும் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சானா அவனுக்கு பைத்தியம் முடிச்சிடான். ஏனென்றால் உன்னை கர்த்தர் எப்படி நடத்துகிறார் என்பது அவனுக்கு தெரியாது. செங்கடலுக்குள்ளே நீ போகும்போது செங்கடலுக்கு வெளியே இருக்கிறவன் உன்னை பைத்தியம் என்று சொல்வான். காரணம், கடலுக்குள்ளே நடக்கிறானே என்று. ஆனால் வெளியே வந்த பிறகுதான் பார்ப்பான், எப்படி நான் வெளியே வந்தான். நம்மளும் வரலாமா என்றால் அவனால் வர முடியாது. தேவளே, உன் காத்திருக்கிறல் நேரத்தில் நீ ஆண்டவட்ட தன்னைத்தானே பரிசோதனை பண்ணி பார்க்கணும். இங்கே போகிறீங்க, ஒரு டெக்ஸ்டைலுக்கு கடைக்கு போகிறீங்க, அங்கே ஒரு கண்ணாடி இருக்குது, ஷோகேஸ். அந்த டெக்ஸ்டைல் கடையில் அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரியாதனமா உட்கார வேண்டியது வந்துருச்சு. வந்தவொடனே என்ன செய்வீங்க? அதை பார்த்த உடனே கொஞ்சம் அந்த கண்ணாடியை பார்த்தோன்னே ஏதோ செய்ய ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அந்த கண்ணாடியை பார்த்தோன்னே ஏதோ ஒரு சீர்திருத்தம் நமக்கு வேணும். நம்ம வீட்டில் கழுத்து மட்டும்தான் பார்த்துருப்போம். அங்கே பார்த்தா தான் நம்ம மத்திய பிரதேசம் மாநிலம்லாம் எல்லாமே வெளியே கிளியராக தெரியும். எல்லாம் கரெக்டாக இருக்கா, யூபி கரெக்டாக இருக்கா, எம்பி கரெக்டாக இருக்கா, எல்லா தேசமும் கரெக்டாக இருக்கா. எந்த கண்ணாடியை? ஒரு கண்ணாடியை போய் நீங்கள் பார்த்த உடனே உங்களை அறியாமே நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறீங்க? நான் அமைதியாக இருக்கீங்க, நீங்கள் கண்ணாடி பார்த்து அமைதியாக. கண்ணாடியை பார்த்த உடனே உங்களை அறியாமே நீங்கள் சீர்திருத்தலுக்குள்ளே போறீங்கள். தேவனுடைய பிள்ளைங்க, இரண்டாவது ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானத்துக்கும் ஒரு சீர்திருத்தல் அவசியம். நீ தேவ சித்தத்துக்குள்ளே இருந்து காத்திருக்க வேண்டும். புரிஞ்ச என் கூட வரீங்களா? முதல்ல எப்படி காத்திருக்கணும்? பொறுமையோடு காத்திருங்க. எத்தோட காத்திருங்க? பொறுமையோடு காத்திருந்தா தான் ஒழுங்கான தோசை வந்து சேரும். அதே மாதிரி ரெண்டாவது காரியம் பார்த்துருக்கோம், சித்தத்தோடு காத்திருங்க. எப்படி காத்திருங்களா? சித்தத்தோடு காத்திருங்க. மூணாவது ஒரே ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். வாசிப்போமா? மத்தேயு 14வது அதிகாரம் 32-33 வாசிப்போம். மத்தேயு 14:32-33. மத்தேயு 14வது அதிகாரம் 32-33. 14வது அவர்கள் படவில் ஏறினோடனே காற்று அமர்ந்தது. அடுத்த வசனம். அப்பொழுது படவில் உள்ள மெய்யாவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். மூன்றாவதாக நீ காத்திருக்கிறதில் தேவ சமூகத்தோட காத்திருக்கணும். முதல்ல பொறுமையோட காத்திருக்கணும். ரெண்டாவது தேவ சித்தத்தோட காத்திருக்கணும். மூணாவது தேவ பிரசனத்தோட, தேவ சமூகத்தோட காத்திருக்கணும். ஜலம் என்பது எதை குறிக்கிறது? அபிஷேகத்தை குறிக்கிறது. பேழை என்பது வார்த்தையை குறிக்கிறது. உள்ளே தேவ பிரசனம் இருக்கிறது. ஜலத்தில் அந்த பேழை இருந்தது. ஜலம் என்பது அபிஷேகம். இந்த பேழை என்பது ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்குள்ள இருக்க நோவா வந்து தேவ பிரசனத்தில் இருந்தான். இந்த அபிஷேகம், வார்த்தை, தேவ பிரசனம். அப்ப நீ மூணாவது நீ எப்படி காத்திருக்க வேண்டும் என்றால் தேவ சமூகத்தோட காத்திருக்க வேண்டும். பேதுரு வீட்டில இருந்து நடந்து வரான். அவன் நிழல் படுற இடம்னா அற்புதம் நடக்குது. இன்னைக்கு அந்த ஊழியர்கள்லாம் உண்டுங்க. இன்னைக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியல. அவங்க எதுவும் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்தாலே போதும். டிஎல் மூடியை குறித்து சொல்லுவாங்க, சார்லஸ் பின்னியை குறித்து சொல்லுவாங்க. அவங்களும் ஒரு ஃபேக்டரிக்குள்ள உள்ள போனாலே போதுமா, அங்கே இருக்கிறவங்கன்னா கதறி அழ ஆரம்பிச்சிருவாங்களாம். தேவப்பிள்ளை, மூணாவது உன் காத்திருக்கிறதுல தேவ பிரசன்னம் இருக்கணும். நான் பொதுவாக ஊழியர் கூட்டத்துக்கு போகும்போது கூட சொல்லுவேன், நான் எங்கே போனாலும் சரி எனக்கு என்ன பாட்டு தராங்கன்னு பார்க்க மாட்டேன். நான் போகிறேன், எனக்கு என்ன ப்ரெசன்ஸ் இருக்குன்னு தான் பார்ப்பேன். நம்ம என்ன நினைப்போம், என்னை எங்கேயாச்சும் கூப்பிட்டாங்கன்னா எனக்கு என்ன பாட்டு, நான் பாட்டு பாடணுமா, மியூசிக் வாசிக்கணுமா, இல்லை பிரசங்கம் பண்ணணுமா? இதெல்லாம் இல்லாட்டி நான் இதுக்கு கூட்டத்துக்கு வரணும்.
இல்லை உனக்கு என்ன பாட்டு கொடுக்குறாங்க பார்க்காத, எங்கே போனால் உனக்கு தேவ பிரசன்னம் இருக்குங்கிறதை பார்க்கணும். தேவ பிள்ளைய மூணாவதாக நோவாவுடைய பேழை, வார்த்தை, அபிஷேகம், பிரசன்ஸ் இருந்த மாதிரி நீ காத்திருக்கிற காலத்தில் தேவ பிரசன்னம் இருக்குன்னு. ஆரோன் கோலை மட்டும் துளிர்க்குது. தேவ பிரசனத்தில் போன ஆரோன் கோல் பட்டை கிடையாது, வேறு கிடையாது, மண்ணு கிடையாது, அதுக்கு ஒரு விவசாயி கிடையாது. அந்த கோல் துளிர்க்க ஆரம்பிக்குது. நீ தேவ பிரசனத்தில் இருந்தால் உன் வாழ்க்கையை துளிர்க்க ஆரம்பிச்சிடும். உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வச்சிருந்த மண்ணா கெட்டு போகல, காரணம் அது தேவ பிரசனத்தில் இருந்தது. தேவ பிள்ளைய மூணாவது ஒரு காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். காத்திருக்கிற காலத்தில் தேவ சமூகம் கூட இருக்கா, கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். சிலர் கிரியவே செய்யாமல் வெறும் காத்திருக்கலாம் இருப்பாங்க. புரியுது உங்களுக்கு? ஆண்டவனை எதுக்கு காத்திருக்க வச்சிருக்காருன்னா அதோட பலத்தை வாங்கிட்டு நீ ஒரு யுத்த களத்துக்கு போகணும். சமயத்தில் கூட நாங்கள் 3 ஃப்ரெண்ட்ஸ் கூடி ஜெபம் பண்ணுவோம். நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஊழியத்தையும் நம்ம உருவாக்கணும். தேவ பிள்ளைங்க காத்திருக்கிறது என்பது பலன் என்பது. அடுத்து உன்னை ஃபீல்டுக்குள்ள கர்த்தர் அனுப்ப போகிறாரு. குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்த பண்ணப்படும் ஜெயமோ. தேவ பிள்ளைங்க மூணாவது ஒரு காத்திருக்கிறதுல எந்த காத்திரல் என்றால் நீ தேவ சமூகம், தேவ பிரசனத்தோட காத்திருங்க. சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு ஏதோ ஒரு ஊழியம் கிடைக்கல, இல்லைன்னா ஏதாச்சும் சான்ஸ் கிடைக்கல, கோவம் வருது. சில நேரத்தில் நீ கேள்வித்தாற்றங்கரையில் காத்திருக்க வேண்டியது இருந்தால் காத்து கொண்டே இரு. ஆண்டவரே பார்த்து உன்னை ஆகாபுக்கு கொண்டு வைனைய. யூடியூப் கொரோனா பீரியடில் தான் நான் யூடியூப்பில் போட ஆரம்பித்தேன். ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கடுத்து ஷார்ட்ஸ் போடலான்னு ஒரு பிளான் பண்ணேன். எங்கள் அண்ணன் பையன் சொன்னார், ஷார்ட்ஸ் போடுங்க சித்தப்பா, போட்டால் நல்லா பப்ளிசிட்டி ஆவீங்கன்னு. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், கற்று சொன்னார், இப்போ ஷார்ட்ஸ் எதுவும் போடாத, உன் பிரசங்கத்தை கேட்குறவங்க கேட்கட்டும், இப்போ நீ வெளியே வராத. அபிஷேகத்துக்குள்ளே நடத்தும் போது ஜனங்கள் பொத்துன்னு கீழே விழுவாங்க. அதனால் நான் வீடியோ எடுத்து வச்சு ஏற்பட்ட நான் எடுக்கல, மற்றவங்க வீடியோவில் இருக்குது. அதை இது வரைக்கும் ஆண்டவர் இப்போ தான் ஒருத்தர் அப்ரோச் பண்ணுறேன், கேட்குறேன். ஆண்டவர் இது வரைக்கும் காட்ட சொல்ல, சமுதாயத்துக்கு காட்டாத. தேவ பிள்ளையை நீ காத்திருக்க 10 மாதம் காத்திருக்கணும், குறப்பிரசமாக வெளியே வந்துடாத. நீ தேவ பிரசனத்தில் இருக்காயா? உன்னை தூக்கலை, பேசலை, உன்னை உயர்த்தலைன்னு சொல்லி காக்காத. நீ தேவ பிரசனத்தில் இருக்க வேண்டும். தேவ பிள்ளை இங்கே சொல்கிறோம், படகுல பார்க்குறோம், பெரிய பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை வந்த உடனே இயேசுவும் இந்த பேதுருவும் படகுல ஏறின உடனே மூன்றாவதாக பார்க்குறோம், நீ காத்திருக்கிறதுல தேவ பிரசன்ஸ் இருக்கணும். தேவ பிரசன்னம் இருக்க 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 நேரம் போதே தெரியாது. சங்கீதம் 130 சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணது எவ்வளோ நன்மை, எவ்வளோ இன்பமாக இருக்கிறது. எல்லா சபைக்கும் ஒரே பிரசன்ஸ் கிடையாதுங்க. எல்லாமே கர்த்தர் இருக்கிற சபை தான். ஆனால் எல்லா சபையிலும் தேவ பிரசன்ஸ் ஒரே அளவு இருக்காது. நான் பேசுகிற எல்லா கூட்டத்திலையும் ஒரே ஆளு தான். நான் பேசுகிற தேனியில் பேசும்போது நான் பார்க்குற பிரசன்ஸ் வேறு, இங்கே பார்க்கும்போது பிரசன்ஸ் வேறு, சாத்தூர் போகும்போது நான் பார்க்குற தேவ சமூகம் வேறு. அந்த டென்சிட்டி வித்தியாசமாகும். கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி ஹிமாச்சல பிரதேசில் இருக்கும். இமயமலைக்கு போனால் எப்படி இருக்கும்? கொடைக்கானலுக்குரிய ட்ரெஸ்ஸை போட்டு போக முடியுமா? இங்கே அதுக்குரிய டென்சிட்டி வேறு. தேவ பிள்ளைய மூணாவது நீ காத்திருக்கும் போது தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். சங்கீதம் 132:14 போடப்பட்டிருக்கு, நான் விரும்பின ஸ்தலமானபடியால் இங்கே நான் வாசம் பண்ணுவேன். சில வசனங்களை நானே வாசிட்டு போயிடுறேன், குறிக்கிறவங்க குறிச்சிங்க. சங்கீதம் 132:14 போட்டிருக்கு, நான் விரும்பின ஸ்தலமானபடியா. இந்த ஒரு வசனத்தை மட்டும் போடுங்க. சங்கீதம் 132:14 நான் என்றென்றைக்கும் நான் தங்கித நான் விரும்பினபடியா வாசம் பண்ணுவேன். தேவபிள்ளை நீ தேவ சித்தத்தோடு காத்திருக்கும் போது கர்த்தர் உன் கூட இருக்கிறாரா? ஆபிரகாமுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, ஆபிரகாம் சில தீர்மானங்கள் எடுக்கும்போது மனைவி அவளை விட்டுட்டு போயிடலாம். லோத்துக்கு நடந்ததெல்லாம் லோத்து மனைவிக்கு பரிதாபமாக தான் இருந்துச்சு. லோத்துக்கு தான் தெரிஞ்சிச்சு நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கிறோன்னு. உன்னுடைய சூழ்நிலையை பார்க்காதே, உன் கூட இருக்கிறவர் யார் என்று நிற்பார். லோத்து மனைவி திட்டுறா. லோத்துக்கு தான் தெரியும், இவளுக்கு என்னத்தை புரிய வைக்கிறதுனே தெரியலையே. சில நேரங்களிலே கர்த்தர் உன்னோடு இருக்கிறது மற்றவங்களுக்கு புரியாது. ஆனால் கர்த்தர் சொல்றார், நீ காத்திருக்கும் போது என் சமூகத்தோட காத்திரு. சங்கீதம் 132:14 போடப்பட்டிருக்கு, நான் விரும்பின ஸ்தலமானபடியால் நான் இங்கே வாசம் பண்ணுவேன். அநேக நேரத்தில் ஆவியானவர் சர்வத்துக்குள்ளே தான் இறங்குவார் நினைக்கிறோம். சில நேரத்தில் ஆண்டவர் அறைக்குள்ளேயும் இறங்குறாரு. அறைக்குள்ளே இறங்குறாரு. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, என் சபைக்குள்ள கால் வைக்கும் போது அசுத்தாவில் ஓடிருங்கிறாரு. ஏன்னா இவர் சபைக்குள்ள கர்த்தருடைய பிரசன்ஸ் வச்சிருக்கிறாரு. இதே மூணாவதாக கர்த்தர் உங்க வீட்டிலையும் இருக்கணும், நம்ம சபையிலையும் இருக்கணும். சிலர் நம்ம சபை வந்து சொல்லிருங்க, பாஸ்டர் உங்க சர்ச்சுக்குள்ள வரும்போது ஒரு பிரசன்ஸ் இருக்கே பாஸ்டர். நம்ம அடிக்கடி கூடி ஜெபிக்கிறதுனால தேவ பிரசன்ஸ் இருக்கு. மீன் கெட்டு போகாமல் இருக்கணும்னா உப்பை தடவி வைக்கணும். அப்படி இல்லாட்டி ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்குன்னா அதில் உப்பை தூவி விடணும். அது மாதிரி உன் வாழ்க்கையில் நீ தேவ பிரசன்னம் இருந்தா, மரித்து 1 வருஷம் கழிச்சு எலிசாவுடைய எலும்புல இருந்த வல்லமை வந்துச்சு. அந்த செத்து போன பணம் எந்திரிச்சிச்சு. காரணம் எலிசா மேலே தேவ மகிமை இருந்தது. மூணாவதாக
நீ தேவ சமூகத்தோட காத்திருக்கணும். எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் இதில் தேவ சமூகம் இருக்கா? ஒரு ஊழியத்துக்கு புரியாத தேவ சமூகம் இருக்கா? எதை செஞ்சால் நான் அப்போஸ்தலர் 2:2 போடப்பட்டிருக்கு. அவர்கள் உட்கார்ந்து அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 2வது வசனம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கின்றோம். தேவனுடைய பிள்ளையே, 2வது அதிகாரம். அப்போ பலத்த காற்று அடிக்கிற முழக்கம், வானத்திலிருந்து சடுதியை முழக்கம் உண்டாயி அவங்க வீட்டை நிரப்பிட்டுறான். எதை நிரப்பிட்டுறான்? வீட்டை நிரப்பிட்டுறான். அவங்க வீட்டில் அபிஷேகம். இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா உங்கள் மேலே இல்லை, முதல் இந்த அறைக்குள்ளே ஆலயத்துக்குள்ளே மகிமை வந்தால் தான் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்பீங்க. இல்லைன்னா வேறு ஏதாச்சும் யோசிச்சுருப்பீங்க. அந்த 100 ரூபா என்னாச்சு, அந்த 100 ரூபா என்னாச்சு, நேற்று பர்ஸில் 100 ரூபா வச்சோமே, எங்கே போச்சு அதே யோசிச்சுருப்பீங்க. ஆராதனை முடிஞ்சோன்னு ஞாபகத்துக்கு வந்துடும், ஆஹா 100 ரூபாயே மனைவிட்ட கொடுத்தேனே. அது ஏன்? ஆண்டோடைய பிரசன்ஸ் இல்லாட்டி எண்ணங்கள் வெளியே போயிடும். மனிதனுடைய எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். மனிதனுடைய எண்ணங்கள் வெளியே ஓடும். இதுதான் வாசிக்கிறோம், அந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டுரு. அது இன்னும் அந்த வசனங்கள்லாம் எடுத்தால் ஏகப்பட்ட வசனங்கள் எடுக்கலாம். கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். 1 தெசலோனிக்கர் 4:16-17 போடப்பட்டிருக்கு. கர்த்தருடைய ரகசிய வருகையை குறித்து போடப்பட்டிருக்கிறது. உனக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். இப்போ நமக்கு என்ன தரிசனம்னா, வாசிப்போம் 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 16-17 வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கர் நமக்கு ஒரு தரிசனம். என்ன தரிசனம்? தேவ பிரசனத்தில் ஏன் இருக்கேன்னா, அவருடைய வருகை வானத்திலேருந்து இறங்கி வரும். அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அடுத்த வசனம் படுங்க. எழுதிகொண்டு மேகங்களோட அவரோட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவ பிரசனம் உனக்கு ஒரு தரிசனத்தோடு இருக்கணும். என்ன தரிசனத்தோடு இருக்கணும்னா, இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை வரப்போது அந்த ரகசியவர்கள்லாம் எடுத்துக்கொள்ளப்படணும். இப்போ எல்சி இருக்கா? அவர் ட்ரெயினில் வரும்போது, டேடியை ட்ரெயினில் வரேன் பார்ப்பல, சில நேரத்தில் ட்ரெயினில் போகிறேன் பார்ப்பல. அந்த மைசூர் எக்ஸ்பிரஸ் 7:20 வரும். ஆனால் நான் எத்தனை மணிக்கு சில நேரத்தில் போவேன் தெரியுமா? 7:25 போவேன். ஏன்? அவள் இறங்கத்தான் போகிறா. எல்சி இறங்கிட்டா நடந்து வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஒருவேளை சீக்கிரமே ரயில்வே ஸ்டேஷன் வாசலுக்கு வந்துட்டா வெயிட் பண்ணிக்கலாம். ஏன்? இறக்குறேன். இதே இது அவளை ஏற்ற போகிறேன்னு வச்சுங்களேன். திங்கக்கிழமை 8:30 மணிக்கு ட்ரெயின் ஏற்ற போகிறேன், வா 8:35 கிளம்புவோன்னு சொல்லுவேன்னா யோசிக்கிறீங்க? கவனிக்கிறீங்களா? பிரேஸ்கர் கவனிக்கிறீங்களா? இப்போ நான் ஏற்ற போகிறேன். இறக்க போகும்போது எப்படி போனேன், இப்போ ஏற்ற போகும்போது 8:30க்கு ட்ரெயின்னா இன்றைக்கி 7:30க்கே நான் எல்சி பிரச்சனை இல்லை. மற்ற சில பேரை நான் கூப்பிட்டு போகும்போது நான் படுற பாடம் எனக்கு தெரியும். 7:30க்கே கடிக்க ஆரம்பிச்சிருவேன். கிளம்பு 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 கிளம்பு. 8:30க்கு தானேங்க ட்ரெயின், இன்னும் இப்போ போட்டு அனுத்துறீங்க. எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு, 8:30 மணி ட்ரெயின்னா 8 மணிக்கு இருக்குன்னு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு. நான் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்தேன். பேக்கை தூக்கிட்டு போவேன், ஸ்டேஷனுக்குன்னா ஓடணும். எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த பாடம், 1/2 மணி நேரம் முன்னுக்கு இருக்கணும். 8ன்னு நினச்சிட்டு போ. ஏற்றுறதுக்கு மட்டும் இவ்வளோ கோவப்படுறோமே, இறக்குறதுக்கு? இப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம ஏற போகிறோமா இறங்க போகிறோமா? இறங்குவோம் 1000 வருட அரசாட்சிக்கு. அது கவலைப்படாதீங்க. எதுக்கு கவலைப்படாதீங்க? கரெக்டாக புரியுதா? பிரசங்கம் புரியுதா? ரொம்ப போர் அடிக்கிறேன்னா, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பேசுகிறேன்னா, ரொம்ப டெப்த்துக்குள்ளேயும் போகல, ரொம்ப மைல்டாகவும் போகல. எல்லாருக்கும் போட்டேன், பிரியாணியும் போட்டேன், ரசஞ்சோறும் போட்டு எல்லாம் கலந்து கொடுத்துட்ருக்கேன். கலவையாக வேணுங்கிறத சாப்பிட்டுங்க. நல்லா கவனிங்க. ஏறுறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், இறங்குறதுக்கு எவ்வளவு அசால்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? நீ ரகசிய வருகையில் இறங்க போகல, ரகசிய வருகையில் நீ ஏற போகிற. அந்த தரிசனம் உனக்கு இருக்கணும். நீ காத்திருக்கிற எல்லாத்தையும் சொத்து சேரு, சுகம் சேரு, எல்லாம் சேரு. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் உன் காத்திருக்கிறதுல ஒரு தரிசனம் இருக்கணும். இதையெல்லாம் ஒரு நாள் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லா தேசத்துலையும் சிதறப்பட்டாலும் அவங்க ஒன்று சொல்லுவாங்களாம், ஒரு நாள் வரப்போகுது என் சொந்த தேசத்துக்கு நான் போக போகிறேன், நான் சொந்த தேசத்துக்கு போக போகிறேன். ஒரு தரிசனத்தோடு தான் இருந்தாங்களாம். அந்த தேசம் கிடைச்ச உடனே எல்லா தேசத்து யூதர்களும் இஸ்ரேலுக்கு ஓடி இருந்தாங்களாம். தேவனுடைய பிள்ளையை கடைசியாக கர்த்தருடைய வார்த்தை திருப்பி நான் சொல்லி முடிச்சிருந்தது. சீக்கிரமாக நான் உங்களுக்கு செய்தியை முடிச்சிட்டேன். இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு நீங்களே சொல்லுங்கள். செய்தியினுடைய தலைப்பு என்னது? காத்திரு. என்னது? காத்திரு. எப்படியெல்லாம் காத்திருக்குன்னு பார்த்தோம். பொறுமையோடு காத்திரு. நீ பொறுமையோடு காத்திருக்கிற காலத்தில் கர்த்தர் உனக்கு இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. கர்த்தர் உனக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. உனக்கு ஆசீர்வாதத்தை உருவாக்கி இருக்கிறாரு. அவர் உனக்காக யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நீ கொஞ்சம் பொறுமையை விட்டு அவசரப்பட்டாத. வாயில் விசுவாசத்துக்கு விரோதமான வார்த்தைகளை பேசாத. சகரியா மாதிரி இது எனக்கு எப்படி நடக்கும், இதெல்லாம் நடக்காதேன்னு சொல்லாத.
வாயை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுங்க. ஏன்? காலதாமதம் ஆனாலும் கர்த்தர் சரியான நேரத்தில் சரியான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கொஞ்சம் பொறுமை நமக்கு தேவைப்படுது. ரெண்டாவது ஒரு காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். உன் காத்திருக்கிறதுல ஆண்டவருடைய பிளான் இருக்கு. ஆண்டவருடைய பிளான் பிரகாரம் காத்திருக்கணும். எங்கே காத்திருக்கணும்? இப்போ எல்சி ரிசீவ் பண்ண நான் போகிறேன். இறங்க சொன்னது மதுரை ரயில்வே ஸ்டேஷனில், நான் காத்திருக்கிறது திருப்பரங்குன்றம் ஸ்டேஷனில். எப்படி இருக்கும்? டேடி வரலையா? வந்துட்டேன், 2 மணி நேரத்துக்கு முன்னைக்கே வந்துட்டேன். அப்புறம் எங்கே டேடி காணா? நானும் இங்கே இருக்க ரயில்வே ஸ்டேஷன் வாசலில், நானும் ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் தான் இருக்கேன். ரொம்ப 1 மணி நேரம் கழிச்சு தான் தெரியும் எந்த ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் இருக்கீங்க. திருப்பரங்குன்றம் ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் இருக்கேன். உங்கள் டேடி யார் அங்கே வர சொன்னது? நான் இறங்குறது இங்கே இல்லை. காத்திருந்தேன், 2 மணி நேரத்துக்கு முன்னுக்கு காத்திருந்தேன். காத்திருக்க வேண்டிய இடத்துல காத்திருக்கலையே. மூணாவது ஒரு காரியத்தை குறித்து வாசித்தோம். நீ காத்திருக்கிறதுல தேவ பிரசன்ஸ் இருக்கணும், தேவ சமூகம். கர்த்தர் உன்னை ஒரே நாளில் உயர்த்தணும் எதிர்பார்க்காதீங்க. சிலர் ஒரே நாள்லையும் உயர்த்திருக்காரு, சிலர் காத்திருக்க வச்சு உயர்த்திருக்கிறாரு. ஆனால் நீ உயர்த்துவதற்கு முன்பாக நீ எங்கே போனாலும் என் ஆண்டருடைய வார்த்தைக்குள்ளே, ஆண்டருடைய பிரசன்னத்திற்குள்ளே, தேவ சமூகத்துக்குள்ளே நான் எப்போது இருக்கிறேன். தாயின் கற்பத்துக்குள்ளே குழந்தை இருக்கும்போது அந்த நீர் குடத்துக்குள்ளே வச்சு குழந்தைய எப்படி பாதுகாக்கிறாரோ அதே மாதிரி ஆண்டவருடைய பிரசன்ஸ். உன்னை விட்டு யார் போனாலும் கவலைப்படாது. ஆண்டவருடைய பிரசன்னம் மட்டும் போயிடக்கூடாது, தேவ பிரசன்னம் மட்டும் போயிடக்கூடாது. ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிட்டு போனார். ஆனால் தேசம் பஞ்சம்தான். ஆனாலும் அவர் திருப்பி பாபிலோனுக்கு போயிடுறேன், ஈராக்கு போயிடுறேன், கல்தேர் நாட்டுக்கு போயிடுன்னு போகலை. அவர் அதே தேசத்தில் பக்கத்தில் கொஞ்சம் தடுமாறினார். ஆண்டவர் ஏதோ சொல்லி கூட்டு வந்தார், வாக்குத்தத்தம் நிறைவேறுன்னு காத்திருந்தார். அப்படியே எழுந்திருந்து நாம் ஜெபித்து கர்த்தருடைய பந்திக்குள்ளே பங்கு பெற போகிறோம். ஒரு நிமிஷம் நம்ம எழுந்திருந்தீ, கர்த்தர் நம்மளோடு பேசியிருக்கிறார். காத்திருக்கிற காலத்தில் முறுமுறுக்காத. காத்திருக்கிற காலத்தில் இன்றைக்கி அநேகர் என் பிரசனத்திலே காத்திருக்க மாட்டாங்க. அவங்க அறிவினால் செயல்படுறாங்க, அவங்க மூளையினால் செயல்படுறாங்க. அதனால வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைக்குள்ள மாட்டுறாங்க. என்னோடு என் சமூகத்தோடு காத்திருக்க சொல்லு. அப்படி கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போமா?